யாரிடமும் சொல்லக்கூடாத ரகசியம். மர்ம கதைகள் மற்றும் புரியாத புதிர்கள் மீது பெரிய ஆர்வம் கொண்ட கார்த்திக் கோவை நகரத்தில் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் பழைய புத்தகங்களை தேடிக்கொண்டு இருந்தபோது ஒரு மஞ்சள் நிற அடையாளமில்லாத கடிதம் கிடைத்தது. அந்த கடிதத்தில், நீங்கள் இப்போது இது படிக்கிறீர்கள் என்றால் மிகப்பெரிய ரகசியம் உங்கள் கையில் இருக்கிறது, ஆனால் அதை சொல்லக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தது. என்ன ரகசியம்? இது யார் எழுதியது? அவனது நண்பன் ரவி, இந்த கடிதம் சுமார் 50 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட மாதிரியாக இருக்கிறது என்றான். புதிருக்கு விளக்கம் தேடி இருவரும் நகரத்தில் ஒரு பழைய நூலகத்தை தேடினர். அங்கு ஒரு முதியவர் கடிதத்தை பார்த்ததும் பரிதாபமாக சிரித்தார். இந்த கடிதம் ஒரு பழைய கதையின் பகுதியாக இருக்கலாம் என்று அவர் பேசத் தொடங்கியதும் நூலகத்தின் பின்புறத்தில் ஒரு சிறிய கதவு தானாக திறந்தது. புரியாத அச்சத்துடன் இருவரும் உள்ளே சென்றனர். அதில் பழைய புகைப்படங்கள், சில பழமை வாய்ந்த கருவிகள் மற்றும் ஒரே ஒரு நோட்டு புத்தகம் இருந்தது. அந்த கடிதத்தில் இருந்த அதே வரிகள் எழுதியிருந்தன. நீங்கள் இப்போது இது படிக்கிறீர்கள் என்றால் மிகப்பெரிய ரகசியம் உங்கள் கையில் இருக்கிறது, ஆனால் அதை சொல்லக்கூடாது. அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர். நாம் இப்போது என்ன செய்ய போகிறோம்? இந்த கதையும் இப்போது புரியாத புதிராக முடிகிறது.